பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய திக்ரை தான் பார்க்க போறோம். ஒரே ஒரு வார்த்தை தான். இது இஸ்திக்ஃபார் செய்வதிலே ரொம்ப சிறந்தது. இந்த நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு வார்த்தைன்னு கூட இதை சொல்லலாம். இதை ஒரே அமர்வுல 1000 முறை ஓதணும். முன்னாடி 11 தடவை செலவாத்து, பின்னாடி 11 தடவை செலவாத்தோட சேர்த்து 1022 முறை இதை ஓதி முடிச்சீங்கன்னா உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள், ஆசைகள், தேவைகள் நிறைவேறும். ரொம்ப முக்கியமாக இதை ஓதுவதனால உங்களுக்கு 2 பலன்கள் கிடைக்குது. அதுவும் இந்த நாட்கள் பாத்தீங்கன்னா நமக்கு ரமலானுடைய நாட்கள், அதுலயும் 2ஆம் 10 நாட்கள். கிட்டத்தட்ட நம்ம பாதியை அடைந்து விட்டோம்னு தான் நம்ம சொல்லணும். இப்போது பாத்தீங்கன்னா பாதி ரமலானை அடைந்து விட்டோம். ரமலான் அப்படின்னு சொல்லிட்டாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அறிவிப்பை நம்ம ஆரம்ப நோன்புல இருந்து நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டே வருகிறோம். என்னன்னா, ரமலான் அப்படிங்கிறது பாவ மன்னிப்போடு தொடர்பு இருக்கக்கூடிய நாட்கள். அந்த நாட்கள் கடக்கும் போது நம்மள இடத்துல பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா இந்த ரமலானை நம்ம அடைந்தும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா 2 விஷயத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு, இந்த ரமலான்ல நம்ம தக்வாவை அடையணும். 2வது, இந்த ரமலான்ல நம்ம பாவ மன்னிப்பை அடையணும். தக்வா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இறை அச்சம். அல்லாஹுக்கு நம்ம பயப்படுறோம், சரி, ஆனா பயந்தா மட்டும் பத்தாது. எல்லா நிலையிலுமே நம்மளை சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு நிலைமையை நம்ம ரமலான்ல அடைந்து கொள்ள முடியும். ஏன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம அல்லாஹுக்கு பயப்படுவதை விட சாப்பிடாம பட்னியாக இருக்கும் போது நம்ம இன்னும் எச்சாக பயப்படுறோம். ஏன்னா மத்த நேரத்துல கூட நமக்கு சாப்பாடு தண்ணி இருக்குது, அதை சாப்பிட்டுக்கிறோம் நம்ம இஷ்டத்துக்கு. இப்ப நம்மள்ட்ட சாப்பாடு தண்ணி இருந்தாலும் கூட அல்லாஹுடைய அனுமதி நமக்கு மக்ரீபுடைய பாங்கு வந்ததுக்கு பிறகுதான் அல்லாஹ் சாப்பிட சொல்லியிருக்கான். காலையில சஹருக்கு பின்னாடி இருந்து மக்ரீபுரி நம்ம கட்டுப்பாடோட இருக்கணும்னு சொல்லிட்டு ஹராமான விஷயத்தை எல்லாம் விட்டுட்டு, சாப்பாடு தண்ணி எல்லாம் விட்டுட்டு மனிதர்கள் காத்திருக்காங்க. அந்த ஒரு ஒழுக்கம் இருக்கு பாருங்க, அதுதான் தக்வா. அந்த தக்வா அல்லாஹுக்கு பயந்து நம்ம இருக்கிறோம். அந்த தன்மை நமக்கு ரமலான்ல மட்டும்தான் அடைய முடியும். நம்ம என்னதான் முஸ்லீமாகவே இருந்தாலும் மத்த நேரத்தை விட ரமலான்ல ரொம்ப பாவங்களை விட்டு நம்ம தூரமா இருப்போம். இன்னும் அல்லாஹுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். மத்த மாசத்துல நம்ம செய்யாத நல்லமல்கள் கூட அதனாலதான் நம்ம இந்த மாசத்துல செய்யறோம். அந்த தக்வாவை அடையறதுக்காகத்தான் இந்த ரமலான் வந்திருக்கு. அந்த தக்வாவை நீங்கள் அடைந்து கொள்ளாமல் இந்த ரமலான் உங்களுக்கு பலன் தராது. அப்ப நம்ம எல்லாருமே அந்த தக்வாவை அடையணும். 2வது என்னது, பாவ மன்னிப்பை அடையணும். ஏன்னா ஒரு வருடத்துடைய பாவத்தையும் அல்லாஹ் சொல்றான் இந்த ரமலானோட நமக்கு கழிச்சு கொடுக்குறான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ரமலான் கடந்தும் உங்களிடத்துல பாவங்கள் மீதம் இருந்தால் உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும், நாசம் அடையட்டும்னு சொன்னாங்க. நவுது பில்லா, அல்லாஹ் காப்பாத்துவனாக. ரமலான் முடியும் போது நம்ம பாவம் லிஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கணும். நம்ம இன்னைக்கு பிறந்த குழந்தை மாதிரி நம்மள இடத்துல பாவமே இல்லாம இருக்கணுமாமா. அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ரமலான் பெரிய பிரயோஜனம். இல்லாட்டினா அந்த ரமலான் நமக்கு கடக்கும் போது என்ன ஆயிரும், நமக்கு நாசம் தான் கிடைக்கும், சாபம் தான் கிடைக்கும். நபி அவர்களுடையது. அல்லாஹ் காப்பாத்துவானாக. அப்படிப்பட்ட ரமலான் மாதத்துல அதுவும் 2ஆம் 10 பாவ மன்னிப்புக்குரிய நாட்களாக இருக்கு. இந்த நேரத்துல இந்த ஒரு திக்ரை ஓதுங்க. அந்த திக்ரு தான் ரப்பிகு ஃபிர்லி. ரப்பிகு ஃபிர்லினா என்னுடைய ரப்பே என்னை மன்னிப்பாயாகன்னு அர்த்தம். உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிப்பதற்காக அல்லாஹ்வே மன்னிப்பு கேளுங்க அல்லாஹிடத்துல. அதுலயும் ரப்பு அப்படின்னு சொல்லி அவனை அழைத்து கேளுங்க. ரப்புன்னு அழைத்தா அவன் விரும்புறான். அதனால ரப்பி ஃபிர்லி, என்னுடைய ரப்பே என்னை மன்னிப்பாயாக நம்ம உரிமை கொண்டாடும் போது, சரி, என்னுடைய அடிமை இடத்துல தப்பு பண்ணிட்டான், அவன் உரிமை கொண்டாடி இப்ப மன்னிப்பு கேட்கறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான். அதனால இந்த ரப்பிகு ஃபிர்லிங்கிற வார்த்தையை 1000 முறை நியத் வைத்து ஒரே அமர்வுல ஓதுங்க. கண்டிப்பா உங்களால ஓத முடியும். ரப்பிகு ஃபிர்லி ஓதுறதுக்கெல்லாம் பெரிய டைம் எல்லாம் ஆகாது. ஒரு 100 தடவை ஓதுறதுக்கு உங்களுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். நீங்க அப்படி ஓதுனீங்கன்னா 1000 தடவை ஓதுறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷத்துல இருந்து ஒரு 12 நிமிஷத்துக்குள்ள நீங்க அதிகமா எல்லாத்தையுமே ஓதியே முடிச்சிடலாம். முன்னாடி 11 தடவை செலவாத்து, பின்னாடி கடைசியா 11 தடவை செலவாத்து ஓதிக்கோங்க. செலவாத்தை பொறுத்தளவுக்கு உங்க சாய்ஸ் தான். நீங்க எந்த செலவாத்து வேணா தெரிஞ்சது ஓதிக்கோங்க. முன்னாடி 11 செலவாத்து, நடுவுல ரப்பிகு ஃபிர்லி 1000 தடவை, அப்புறம் பின்னாடி 11 செலவாத்து ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்புக்காக கேட்டுட்டு உங்களுடைய நீண்ட நாள் தேவையை கேளுங்க. எதன் காரணமாக உங்களுடைய தேவைகள் தடைப்பட்டு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அது பாவத்தின் காரணமாக கூட இருக்கும். அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பை பெறும்போது அல்லாஹ் என்ன பண்ணுவான், பாவத்தையும் மன்னிச்சு பாவத்துக்கு பகரமாக நன்மையும் கொடுத்து அதோட தேவைகளையும் நிறைவேற்றி இன்னும் காணாத புறத்துல இருந்து ரிசுக்கையும் தருவான். அப்ப எல்லாமே உங்களுக்கு பாவ மன்னிப்பிலே கிடைக்கும். அதனால இதை ஓதிவிட்டு 1022 முறை ஓதிவிட்டு நீங்க துவா செய்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கபூலாகும். இதை நீங்க எந்த நேரத்துல வேணா இந்த ரமலான் மாதத்துல செய்து கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவையாவது செய்து பாருங்க. நம்ம தொடர்ச்சியாக பலன் தரக்கூடிய அமல்கள் தான் போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஹதியாவாக
மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த ரமலான் மாதத்துல.